குன்ஃபு ஹசில். இந்த படத்துக்கு தமிழ்ல இன்னொரு பேர் இருக்கு, மிரட்டல் அடி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம சும்மா ஊதாரித்தனமா நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆளு. இவர் கூட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் ஹீரோ மாதிரி எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற ஊர்ல ஒரு காலனி இருக்கு. அந்த காலனில வந்து மூட்டை தூக்குற ஒரு ஆளு, டைலரிங் பண்ற ஒரு ஆளு, அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டி, அப்புறமா அவங்க கூட ஒரு அங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே ஊர்ல கோடாரி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான கேங் இருக்கு. அவங்க நிறையவே கொலைகள் பண்ணியிருக்காங்க. அவங்களை எதிர்த்துட்டு அந்த ஊர்ல வாழவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பேர் எப்படி குன்ஃபு கலை மூலமா மீட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். வெயிட், ஒரு சூப்பர் சீன் சொல்ல மறந்துட்டேன். டெய்லர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்டை நல்லா மேலே ஏற்றி தைச்சு தரீங்களா? இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாவ்லின் சாக்கர். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒருத்தர், அவர் பேர் வந்து கோல்டன் லேக். அவர் வந்து சின்ன வயசுல இருக்கிற ஃபுட்பால் மேட்சஸ்ல நிறையவே கோல்ஸ் எல்லாம் அடிச்சு ரொம்ப ஒரு பெரிய சாம்பியனா இருந்திருப்பாரு. பட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவர் கால் உடைஞ்சு அவர் வந்து ஃபுட்பால் விளையாட முடியாம போயிடுது. அவர் வந்து ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி இருப்பாரு. நம்ம ஹீரோவான ஸ்டீல் லைக் ஹீரோவை பார்க்குறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து குன்ஃபுலாம் தெரியும். அவர் கால்லாம் நல்லா ஸ்டீல் மாதிரி ரொம்ப இரும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர் வந்து இந்த குன்ஃபு கலையை வந்து கரெக்டாக பயன்படுத்தாம இந்த மூட்டை தூக்குறது இல்லை இந்த குப்பாடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்க போறேன். இந்த ஹீரோவோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய குன்ஃபு கலையை வந்து பயன்படுத்திருப்பாங்க. அவங்களும் சம்மந்தமே இல்லாத வேலையை பார்த்துட்டு இல்லை தகுதியே இல்லாத வேலை பார்த்துட்டு இல்லை இந்த குன்ஃபுக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய வேலைகள் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று திரட்டி ஒரு டீம் உண்டாக்கி கடைசியில் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கடைசியில் ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம்னா இந்த படத்தை தான் சொல்லுவேன். இந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, த சராக்கர் அந்த ஒயிட் ஸ்னேக். தமிழ்ல வந்து த போதி தர்மா அந்த ஒயிட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து நிறைய மூலிகை எல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய மருந்துகள் பண்ணி மக்கள் கொடுக்குற ஒரு ஆளா இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை ஹீரோ வந்து மூலிகை கலெக்ட் பண்றதுக்காக ஒரு மலைக்கு போறாரு. அந்த மலையில 2 பாம்பு இருக்கு. பச்சை பாம்பு ஒன்று, வெள்ளை பாம்பு ஒன்று. அதாவது கிரீன் ஸ்னேக் அப்புறம் ஒயிட் ஸ்னேக். இல்ல இந்த பச்சை பாம்பு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோ சும்மா விளையாட்டுக்கு பயமுறுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மலையில இருந்து பயமுறுத்தி கீழே தெளியுது. அவர் கடல்ல விழுந்துறாரு. கடல்ல வந்து நம்ம ஹீரோ வைத்தியரை வந்து காப்பாத்துக்காக இந்த வெள்ளை பாம்பு உள்ள போய் அவருக்கு மருத்துவ முத்தம் கொடுத்து காப்பாத்துது. அப்படி காப்பாத்த போய் அவங்களுக்குள்ள காதல் உண்டாகுது. அந்த காதல் கடைசியில் சேர்ந்ததா இல்லையா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய ரொமான்ஸ் எல்லாம் நல்லா தூக்கலா சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா CJ7. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனா இருப்பாரு. இவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இல்லாம கொஞ்சம் அக்லியா இருப்பாரு. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கூல்ல படிக்கிறாரு. ஸோ அங்க இருக்கிற பசங்களாம் இவங்களை வந்து நிறைய புல்லிங் பண்ணுவாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ராத்திரி பகலமா வந்து உழைப்பாரு. ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க போது அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு ஏலியன் ஒன்று வருது. அந்த ஏலியன் வந்து இவங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் எமோஷனலாகவும் சொல்றேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஹோஸ்ட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பங்க. அந்த குடும்பத்துல வந்து ஹீரோக்கு வந்து ஒரு தாத்தா, ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஆர்ச்சரி, அதாவது இந்த அம்பு விட தெரிஞ்ச ஒரு அத்தை, அந்த அத்தைக்கு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு 5 பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு லேக் ஓரமா இந்த சமைக்கிற கடை மாதிரி ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே ஊர்ல வந்து 2 சயின்டிஸ்ட் காட்டுறாங்க. அந்த 2 சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, கெமிக்கல்ஸ் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்றது ஒரு தனியான ப்ராசஸ் இருக்கு, ஒரு தனியான வே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த 2 சயின்டிஸ்ட்ல ஒரு சயின்டிஸ்ட் கேட்கறாங்க, இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி அப்படியே சிங்க்ல எடுத்து ஊத்திரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சயின்டிஸ்டும் அந்த சிங்க்ல எடுத்து இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊத்துறாங்க. ஸோ இந்த சிங்க்ல ஊத்துற வேஸ்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்துல இருக்க லேக்ல போய் கலந்து அங்க இருக்க மீன்கள்லாம் அஃபெக்ட் பண்ணி ஒரு மீனை வந்து ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு ராட்சச மீனா மாத்திடுது. அந்த மீன் வந்து நம்ம ஹீரோட குடும்பத்தையும் ஹீரோட ஊரையும் என்ன பண்ணுது அப்படின்றத ரொம்ப த்ரில்லிங்கா சொல்றான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். டைடில் வேஸ், இது ஒரிஜினல் பேரு ஹுண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து 2004 ஒரு சுனாமி வந்துச்சுல, அதே மாதிரி அந்த படத்துல 2004 ஒரு சுனாமி வந்துடும். அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு 2009 ஒரு மெகா சுனாமி வரும். ஒரு பெரிய ஐலாண்ட் இடிஞ்சு விழுந்து ஒரு மெகா சுனாமி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு நிறைய சயின்டிஸ்ட் கிட்டயும் நிறைய அபிஷியல்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களும் அதை கண்டுக்காம அப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். ஆனா உண்மையாலேயே அந்த ஊருக்கு வந்து அந்த ஒரு மெகா சுனாமி வருது. அப்படி அந்த மெகா சுனாமி வரப்போ அங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத ரொம்ப டிசாஸ்டர்ஸா சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஒரு கப்பல் காமிச்சிருப்பாங்க, ஒரு லவர் பாய் அப்புறம் லவர் கேர்ள் இருக்க மாதிரி. இந்த லவர் பாய் என்ன பண்ணுவார்னா, இந்த கடலோரமா ஒரு சி போலீஸ் மாதிரி அந்த கடல்ல இருக்கவங்களாம் அந்த சும்மா ரைடு போயிட்டு ஏதாவது நல்லா இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சி போலீஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சி போலீஸை வேலை செஞ்சுட்டு இருக்க போறேன். இந்த லவர் பாயோட லவர்கள் வந்து இந்த சுனாமி வர டைம்ல கடலுக்குள்ள போயிருப்பாங்க. ஸோ அவங்க லவர்களை காப்பாத்துக்காக இந்த லவர் பாய் வந்து சி போலீஸா அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போவாங்க. அந்த லவர் கேர்ளையும் காப்பாத்திடுவாங்க. அவங்க கூட இருக்கவங்களா காப்பாத்திட்டே இருக்க போறேன். அவர் தொங்கிட்டு இருக்க அந்த ரோப் வந்து அறுவற மாதிரி ஆயிடும். ஒருத்தரோட வெயிட் மட்டும் தான் தாங்க அப்படின்னு சொல்ல போறேன். அவர் என்ன பண்றாரு, அந்த லவர் பாய் வந்து அவரோட கயிறு அவரே எடுத்துக்கிட்டு அவரே ஒரு லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இருக்கவங்கள காப்பாற்றி விடுவாரு. கடைசியில ஒரு நல்ல லவர்ஸ் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ எமோஷனலா எடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நான் நெக்ஸ்ட் சொல்ல போற படம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தி கராத்தே கிட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்தியாவில இருந்து கிளம்பி சைனால போய் அங்கே வாழலாம் அப்படின்னு போறாரு. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து நிறைய புல்லிஸ் வந்து இவங்களை புல்லி பண்றாங்க. ஸோ அந்த புல்லிஸ் கிட்ட எல்லாம் தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணணுன்றதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆனால் குன்ஃபு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாவ்லின் டெம்பிள் போறாரு. பட் அந்த ஷாவ்லின் டெம்பிள் இந்த குன்ஃபுக்களை வந்து தப்பான விஷயத்துக்கும் தப்பாக தான் சொல்லி தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போறேன். அப்போதான் ஜாக்கி சானை வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. அவர்கிட்ட வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆன இந்த குன்ஃபு கற்றுக்கின்னு அந்த புலிஸ் எதிர்த்து போராடினாரா இல்லையா, கடைசியில் நினைஞ்ச அந்த பெரிய ஃபைனல் டோர்னமெண்ட்ல வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப மோட்டிவேஷனாக சொல்றேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் டீம் வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி கடல்ல முழுகி போன கப்பலான டைட்டானிக் வந்து ரிசர்ச் பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் நெக்லஸ் அதுக்குள்ள இருக்கும். அந்த டைமண்ட் நெக்லஸ்க்காக ரிசர்ச் பண்ண போறேன். அந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்டிங் கிடைக்கிற ஒரு பொண்ணோட பெயிண்டிங். அந்த பொண்ணோட பெயிண்டிங் எடுத்து அந்த பொண்ணை போய் இன்டர்வியூ எடுக்கலாம்னு போறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைன்னா நம்மளோட படத்தோட ஹீரோயினா ரோஸ். அவங்க கிட்ட அந்த படத்தை பத்தியும் அந்த டைமண்ட் நெக்லஸை பத்தி இன்டர்வியூ எடுக்க போறேன். அவங்களோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியான அந்த டைட்டானிக் லவ் ஸ்டோரியை சொல்றது தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு டீடைல் இருக்கும். அந்த படத்தில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல கடைசி வரைக்கும் இந்த வயலின் வாசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வாசிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி நிறுத்தவே மாட்டாங்க. அது ஏன் வயலின் வாசிக்கிட்டே இருக்காங்கன்னா, கப்பல் வந்து முழுகிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே பேனிக்கா இருப்பாங்க, சாக போறோம். அந்த நேரத்தில் அவங்க எல்லாரையும் கூல் பண்ணணும்னு சொல்லி அந்த மியூசிக்கை நிறுத்தாம அந்த வயலின் ஆர்டிஸ்ட்லாம் வாசிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியில் அவங்க உயிரே போக போகிறாலும் கடைசியில் மியூசிக் வாசிச்சு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கலைக்காக வந்து அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் சீன் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லலாம். ரெசிடென்ட் ஈவில். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பர்லா கார்பரேஷன் ஒரு கார்பரேஷன் இருக்கு. இது ரொம்ப வேர்ல்டு வைட் ஃபேமஸான ஒரு கார்பரேஷன் சொல்லலாம். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, இப்போ ஒரு 10 வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 9 வீட்டில் அம்பர்லா கார்பரேஷன் சொந்தமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பர்லா கார்பரேஷன் லீகலான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸ்மெண்ட் வச்சு அதில் வந்து இல்லீகலான நிறைய விஷயங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பயோ வெப்பன்ஸ், மிலிட்ரி பேஸ்ட் வெப்பன்ஸ், அப்புறமா இந்த வைரஸஸ்லாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது. அப்படி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டி வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த டி வைரஸை எவனோ ஒருத்தன் வந்து அந்த இடத்துல இருந்து திருடிட்டு போயிடறான். திருடுறது மட்டும் இல்லாம அந்த டி வைரஸ் அங்க பரப்பி விட்டுட்டும் போய் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த டி வைரஸ் அங்க பரவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஏஐ, அந்த ஏஐ பேர் வந்து ரெட் குயின். அந்த ரெட் குயின் ஏஐ வந்து இந்த டி வைரஸ் வந்து பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாவே அடைச்சிடும், அங்க இருக்கிற மனுஷங்களையும் சேர்த்து. சில சீக்ரெட் பேஸ்மெண்ட் குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கூட ஒரு ஸ்குவாடும் சேர்ந்து போறாங்க. இதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பேசஞ்சர்ஸ். பூமி வந்து ஃபியூச்சர்ல பல வருஷம் கழிச்சு வாடுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பிளானட்டா மாறிடுது. அப்போ வந்து சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த கிரகத்துக்கு போறது கிட்டத்தட்ட 120 வருஷம் கிட்ட ஆகும். அதனால ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பில்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலியமா 120 வருஷம் கழிச்சு அங்க போய் சேர்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்படி அந்த ஸ்பேஸ்ஷிப் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் ஆகி நம்ம ஹீரோ மட்டும் ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்து 90 வயசு, அதாவது அந்த பிளானட்டுக்கு போய் சேர்றதுக்கு 90 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மட்டும் முடிச்சுக்கிறாரு அந்த ஸ்பேஸ்ஷிப்ல. அப்படி அவர் முடிச்சிட்டு போய் ஒரு வருஷம் அதே ஸ்பேஸ்ல சும்மா அங்கேயும் இங்கேயும் எந்த ஒரு துணையும் இல்லாம ரொம்ப சோகமா சுத்திட்டே இருப்பாரு. அப்பதான் ஒரு சேம்பர்ல படுத்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. அவருக்கு வந்து பேச்சு துணைக்கு யாரா ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாவே அந்த சேம்பர்ல இருந்து எழுப்பி விட்டுறாரு. திருப்பி அவங்க 2 பேராலையும் அந்த சேம்பர்ல போய் ஹைப்பர் ஸ்லீப்ல தூங்க முடியாது. கடைசியில இவங்க பூமி மாதிரியே இருக்க அந்த பிளானட்டுக்கு போனாங்களா இல்ல ஆஸ்ட்ராய்டுனால இதை தாக்கி இந்த ஸ்பேஸ்ஷிப்ல நிறைய பாங்க நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எப்படி சரி செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராகவும் கண்ணுக்கு பிடிச்சவும் ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் மாதிரி சூப்பரா சொல்லலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து முடிச்சுப்பாங்க. ஸோ இன்னும் 90 இயர்ஸ் கிட்ட ஆகும். அந்த டைம் வரைக்கும் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன கிஸ்ஸு தான். அங்க கிஸ்ஸு, இங்க கிஸ்ஸு, இங்க மெட்ரு, அங்க மெட்ரு, எங்க பார்த்தாலும் காதல் 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 காதல்ரா.